ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த சர்வைவல் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட பேர் த்ராஷ். இது தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஊரில் கேட்டகரி 5ல் ஒரு புயல் வரப்போகிறதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதோட பேர் ஹென்றி. மக்கள் நிறைய பேர் ஊரை விட்டு வெக்கேட் பண்ணி போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் சில காரணங்களால் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. புயல் மட்டும் இல்லாமல் கடலோட நீர் மட்டமும் அதிகமாகி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வெள்ளமும் வர ஆரம்பிச்சிருக்கும். அதோட சேர்ந்து மனுஷங்களை கொல்ற ஷார்க்கும் அங்கே தான் இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஏரியாவுக்கு புயல் வர்றது புதுசு இல்லை, ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொன்னதுனால நிறைய பேர் அந்த ஏரியாவை விட்டு வெக்கேட் பண்ணி போயிருப்பாங்க. அதே ஊரில் ப்ரெக்னெண்ட்டாக தனியாக இருக்க லீசா அந்த ஊரை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கப்பவே கடல் நீர் மட்டம் அதிகமாகி அதோட தண்ணி வெள்ளம் மாதிரி வந்து இவங்க கார் ஒரு மரக்கிளையில மாட்டி இவங்களும் டோர் ஓப்பன் பண்ண முடியாமல் அந்த காருக்குள்ளேயே ஸ்டக் ஆயிருப்பாங்க. இவங்க அந்த ஊரில் தனியாக தான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண கூட யாருமே இல்லை. அந்த ஏரியாவில் மாட்டிக்கிட்ட இன்னொரு பொண்ணோட பேர் டக்கோட்டா. அவங்களும் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்ததுனால அவங்க பெருசாக வீட்டை விட்டு வெளியே போகாமல் அவங்க அப்பா கிட்ட கூட சரியாக பேசாமல் இருப்பாங்க. எப்பவும் அந்த ஏரியாவுக்கு வர மாதிரி இது ஒரு சாதாரண புயல் தான்னு இவங்களும் அந்த ஊரை விட்டு போகாமல் இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களே நினச்சாலும் அந்த ஊரை விட்டு வெளியே போகாத மாதிரி இவங்க வீட்டை சுற்றி வெள்ளம் வந்திருக்கும். இவங்க வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். அதே ஏரியாவில் ரான்பில் டீன்னு 3 பசங்களை ரேச்சல் பில்லியால்ஸ்ன்னு ஒரு கப்பல் தத்து எடுத்து வளர்த்துட்ருப்பாங்க. அந்த பசங்களை வளர்க்குறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு மாதம் மாதம் நிறைய பணம் அனுப்புவாங்க. ஆனால் இவங்க அந்த பசங்களை ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாப்பிடக்கூட வெறும் ப்ரெட்டு தான் டெய்லி கொடுப்பாங்க. இவங்களும் டக்கோட்டா மாதிரியே இது எப்பவும் வர ஒரு சாதாரண புயல் நினச்சி அந்த ஊரை விட்டு போகாமல் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. இவங்க என்ன தான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சீ வாட்டர் லெவல் அதிகமாகி தண்ணி வீட்டுக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆகும். கூடவே ஷார்க்கும் வந்து இவங்களை அட்டாக்கும் பண்ணும். இப்போ இவங்க எல்லாரும் புயல் அப்புறம் ஷார்க் இது 2 கிட்ட இருந்தும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மூவியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.